என் அன்பானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் ஒவ்வொருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு வார்த்தை நாம் தியானிப்போம். யோபு 3 அதிகாரம் 25 வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. என் அன்பானவர்களே, நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போதும் அவரை முழு மனதோடு நம்பும் போதும் நம் வாழ்க்கையில் அவர் ஆளுகை செய்ய நாம் அனுமதியை கொடுக்கிறோம். அதே சமயம் நாம் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயப்படும் போது நாம் நம் வாழ்க்கையில் பயம் ஆளுகை செய்ய அனுமதி கொடுக்கிறோம். நாம் அனுமதி கொடுக்க அந்த பயம் தொடர்ந்து இருக்கும் என்றால் நிச்சயம் நான் சொல்கிறேன், நீங்கள் பயந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் பயப்படுகிற ஏதோ ஒரு காரியம், அது உங்களுக்கு இருக்கும் வியாதியை குறித்தோ, அல்லது உங்களுக்கு இருக்கும் நெருக்கத்தை குறித்தோ, அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டே இருக்கும்போது அந்த பயம் ஆளுகை செய்ய நீங்கள் அனுமதியை கொடுத்து விட்டீர்கள். ஆகவே பயம் உங்களை ஆளுகை செய்யும், உங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யும், உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும். அப்போது பயம் ஏற்படும் போது என்ன பண்ண வேண்டும்? சங்கீதக்காரங்க தாவீது சங்கீதம் 56:3 இப்படியே கூறுகிறார், நான் பயப்பட நாளில் உம்மை நம்புவேன் என்று. நீங்கள் நம்பலாமே. தாவீது சொன்னது போல வாழ்க்கையில் பயம் உங்களை ஆளுகை செய்யும் போது கர்த்தரை நம்புங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், சொன்ன வார்த்தையை விசுவாசிங்கள். நிச்சயம் நீங்கள் பயத்தை ஜெயிக்க முடியும். உங்களுக்குள்ளே தைரியம் வரும், காண்டாமிருத்து ஒத்த பலன் உங்களுக்குள்ளே வரும், நீங்கள் பலவானாய் மாறுவீர்கள். ஆகவே ஒருபோதும் இதை கண்டு பயப்பட வேண்டாம். தைரியத்தோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் ஜெயிப்பீர்கள், வெற்றி வாழும் அனுபவிக்க முடியும். ஆகவே பயப்பட வேண்டாம். பயப்படாமல் கர்த்தரை நம்புங்கள். அவர் உதவி செய்வார், உங்களை காப்பாற்றுவார். தைரியத்தோடு இருங்கள். நம்பிக்கை வீண் போகாது. அப்படி ஆகட்டும். ஆமென்.